சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஏப்ரல் 2025. बाप दादा என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, जैसे शरीर और आत्मा कंबाइंड है तो जीवन है। यदि आत्मा शरीर से अलग हो जाए तो जीवन समाप्त हो जाता। பாபா புரிய வைக்கிறாரு, எப்படி சரீரம் மற்றும் ஆத்மா இணைந்த ரூபமாக இருக்கிறதோ அப்பொழுது வாழ்க்கை இருக்கிறது. ஆத்மா நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா சரீரத்தால ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஆத்மா பிரிஞ்சு நான் போனேனே, நான் அப்படி பார்த்தேன், பேசினேன், சாப்பிட்டேன், குடிச்சேன், வந்தேன், பழகினேன், சிரிச்சேன், இதெல்லாம் உண்டா? அதுவும் இல்லை. சோ ரெண்டும் இணைந்து இருந்தால்தான் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டும் தனித்தனியா இருந்தா ஒன்னால ஒன்னும் செய்யவும் முடியாது. சரீரம் ஒன்னும் செய்ய முடியாது. ஆத்மா இருக்கு, ஆனால் அதனால எதுவும் செய்ய முடியாது. அப்போ பாபா புரிய வைக்கிறாரு, ஆக அந்த சரீரம் அதை விட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் சரீரம் முடிந்து விடுகிறது. ऐसे कर्मयोगी जीवन अर्थात कर्म योग के बिना नहीं, योग कर्म के बिना नहीं. எனவே கர்மயோகி வாழ்க்கை என்றால் யோகம் இல்லாத செயல் இல்லை. நினைவு கண்டிப்பா பாபா பக்கம் இருக்கு. மேரா பாபா, என்னுடைய பாபா நினைவு கண்டிப்பா அது பக்கம் இருக்கு. அதே போல நான் யோகத்திலே இருப்பேன், கர்மம் செய்யாம நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன், அதுவும் முடியாது. யோகத்திலும் கர்மம் வேண்டும். கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து யோகா பண்ணுவோம், அமிர்த வேலை யோகா பண்ணுவோம், மாலை நேரம் யோகா பண்றோம், இல்ல இடையில ஏதோ ஒரு 10 நிமிஷம் டிராபிக் கண்ட்ரோல்ல உட்கார்ந்து யோகா பண்றோம். மத்தபடி நம்மளுடைய லைஃபே என்னவா? கர்மயோகி. ஏன்னா நம்ம உட்கார்ந்துதான் யோகா பண்ணுவோம்னு பழகிட்டோம்னா பின்ன ஒரு நாள்ல நம்மளுடைய யோகத்தினுடைய நிலை, அதாவது நம்முடைய தொடர்பினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்து போயிடும். ஆனால் அதற்கு பதிலாக நான் என்ன வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல இருந்து செய்ய போறேன் அப்படின்னு பழகிட்டோம்னா அது வாழ்க்கையா ஆயிடும். அதனாலதான் பாபா வாழ்க்கைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. வாழ்க்கையில சதா இருக்கும், அப்பப்ப கிடையாது. சுவாசம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இது நம்மளுடைய சுவாசம் ஆயிடணும். நினைவு என்பது உட்கார்ந்தாலும் பாபா, எழுந்தாலும் பாபா, சாப்பிட்டாலும் பாபா, தூங்கினாலும் பாபா. ஆஹா, அப்படி பாபா சொல்றாரு, இந்த வாழ்க்கையை நீங்க கர்மயோகி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். சதா கம்பைன்டு ஹோ தோ சஃபல்தா மில்தி ரஹேகி. சதா இணைந்த ரூபமாக இருங்கள், அப்பொழுது வெற்றி என்பது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். வெற்றிங்கிறது என்ன? நம்ம பெரிய பதக்கம் வாங்கிட்டோம், பிரைஸ் வாங்கிட்டோம், மெடல் இல்லைன்னா அப்படி இல்லை. வெற்றி என்பது என்ன? அந்த செய்த காரியத்துல ஆத்மா எனக்கு ஒரு குஷி, நான் திருப்தியா இருந்தேன், யாருக்காக எதுக்காக செய்தனோ அவங்க திருப்திப்பட்டாங்க, உண்மையிலே அதுதான் வெற்றி. சதா இணைந்த ரூபத்தில் இருந்தால் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.